வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகு உண்பதை நம்ம வழக்கமாக வைத்து கொண்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள், சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்கள் நம்மளுடைய உடலை தாக்காதவாறு நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். கேழ்வரகு இந்த கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடல் வெப்பமெல்லாம் தணிந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும். உடலுக்கு வலுவையும் கேழ்வரகு நமக்கு கொடுக்கும். அதனால கேழ்வரகு கூழெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்தாக கேழ்வரகு இருக்கு. ஸோ அதனால அரிசி சாதத்துக்கு பதிலாக கேழ்வரகு கூழ் மாறி குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய தாவர வகையிலான ஊட்டச்சத்துக்கள், ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் கேழ்வரகுல இருக்கு. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்களான கேழ்வரகு என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து இருக்குது. இது வலுவான எலும்புகள் உருவாகிறதுக்கும் மற்றும் பற்களை முறையான அளவில் பராமரிக்கிறதுக்கும் இந்த கால்சியம் சத்து நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ இதனால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைபாட்டை கேழ்வரகு தடுக்கிறதுக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். அதாவது ஈறுகள் இரத்த கசிவு ஏற்படுவதனால பற்கள் ஆரோக்கியம் பாதிப்படைவது போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. தசைகள் இயல்பாகவே சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, எலும்பு அலர்ச்சி என எதுவுமே நமக்கு இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு, அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கேழ்வரகை எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு எண்ணும்போது அவங்களுக்கு பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அதே நேரம் கேழ்வரகு அவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கும். இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான். அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஸோ அந்த கிளைசமிக் குறியீடுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்துது அல்லது குறைக்குது அல்லது கட்டுப்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய செரிமானம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுமே தவிர ஒரேடியாக நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிடாது. அதனால் நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம். ரத்த சோகை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ ஆரோக்கியமான ஒரு உணவு. அதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறவங்க, இந்த தலை சுற்றல், மயக்கம், உடல் சோர்வாக இருக்கிறவங்க, கை நகங்களில் கீரல் போன்ற அமைப்பு இருக்கிறவங்க, இது மாதிரி ஒரு வேலையை முழுமையாக செய்ய முடியாதவங்க, சோர்வாகவே இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் அவங்களுக்கு முறையான அளவில் இருக்கும். இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்கள் குறைபாடு ஏற்படாது. அப்போ ரத்த சிகப்பு அணுக்களினுடைய அளவு கரெக்டாக இருக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டான அளவில் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள், அனைத்து உடல் உறுப்புகளுக்குமே ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் உடல் சுறுசுறுப்பாகிடும். ஸோ கேழ்வரகு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தையும் கொண்டு இருக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் பண்ண விடாது. குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் முறையான அளவில் இருக்கிறதால ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது. மேலும் இது கொண்டிருக்கக்கூடியது நார் சத்து, விட்டமின் B3 கொண்டிருக்கு, நியாசின் கொண்டிருக்கு. ஸோ இது நல்ல கொலஸ்ட்ரால், அந்த நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும்தான் நமக்கு அதிகரிக்க செய்யும். உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால்களினுடைய அளவை கேழ்வரகு குறைக்கும். இதய நாளங்களில் பிளேக் மற்றும் கொழுப்பு படிவுகளை தடுக்கும். இதய தசை செயல்பாட்டை எளிதாக்கும். அப்போது ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளும் படியாமல் இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். எந்த விதமான கொழுப்பும் படியாததால் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். அதனால் நமக்கு இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் பிளேக் நோய் ஏற்படுவது,
தடைபாடு ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது வந்து குடல் இயக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நாம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து அந்த ஃபைபர் இருக்கணும். ஸோ கேழ்வரகு வளமான அளவில் நார்சத்து கொண்டு இருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், பசியின்மை, அதாவது உணவு செரிக்காமல் போகிறதால நமக்கு ஏற்பட்டது தான் பசியின்மை. ஸோ அந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையான அளவில் செரிமானமாகும். ஊட்டச்சத்து அந்த உணவுகள் வந்து உறிஞ்சப்படும். கழிவுகள் வந்து குடல் இயக்கத்தின் மூலமாக வெளியேற்றப்படும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் பருமன் வந்து குறைய விரும்புனீங்க அப்படின்னா கேழ்வரகு உங்களுடைய உணவுகளில் டயட் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இயற்கையான கொழுப்பு சத்து இருக்குது. இது எடை இழப்பை உங்களுக்கு ஊக்குவிக்கும். மேலும் கேழ்வரகுல இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் பசியை வந்து குறைக்கும். ஸோ இது வந்து செரிமானத்தை உங்களுக்கு மெதுவாக உண்டு பண்ணுறதால உணவில் கூடுதல் கலோரிகள் இருக்கிறத தடுக்கும். அதனால் நீங்கள் கேழ்வரகு சாப்பிட்டுட்டீங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்காது. ஸோ அந்த பசியை வந்து கேழ்வரகு கண்ட்ரோல் பண்ணுறதால அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு உடல் எடையை வந்து நம்ம அதிகரித்து கொள்ள மாட்டோம். அப்புறம் ஏற்கனவே கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார்சத்து நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைத்து கொடுக்கும். சருமத்திற்கு நன்மை அளிக்கும் கேழ்வரகு. சரும ஆரோக்கியத்தையும் சரும பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது. இது முக்கிய அமினோ அமிலங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால கேழ்வரகு சருமத்திற்கு நன்மை செய்யுது. மேலும் கேழ்வரகுல இருக்கக்கூடிய மெத்தியோனைன், லெசின் இது எல்லாமே வந்து அமினோ அமிலங்கள். இது எல்லாமே வந்து சருமத்தை சுருக்கம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும். சருமத்தில் ஏற்படக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், அந்த கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸ், முகப்பொருட்கள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள், சருமத்திலிருந்து தொய்வு எதுவுமே ஏற்படாமல் மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு நம்ம எப்படி வேணால் நம்மளுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அது நமக்கு ஆரோக்கியம் தான். கேழ்வரகு மாவு போல் எடுத்துக்கலாம். கேழ்வரகு சுத்தம் செய்து மண் தூசி போக கழுவி மிஷினில் அரைச்சி மாவாகி எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு வந்து 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம பயன்படுத்தலாம். அது நமக்கு ஆரோக்கியம். அதை வச்சு நம்ம கேழ்வரகு அடை, ரொட்டி, தோசை, புட்டு, லட்டு, கேழ்வரகு கஞ்சி, இது மாதிரிலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து தயாரித்து எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன விரும்புகிறாங்களோ, இனிப்பு, காரம் எது விரும்புகிறாங்களோ அதை சேர்த்தும் வந்து சமைக்கலாம். கேழ்வரகு கஞ்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, எனர்ஜி உணவாக இருக்குது. கேழ்வரகு மாவை வந்து அரைச்சி வச்சுக்கணும். அது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நட்ஸ் வகைகள், இன்னும் பிற தானியங்கள் அதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கேழ்வரகு முளைக்கட்டி அந்த மிக்சியில் வந்து அரைச்சி அதை வந்து பாலாக்கி கொடுக்கும்பொழுது அந்த கேழ்வரகு கஞ்சி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். கேழ்வரகு இப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் கிடைக்குது. அதாவது கேழ்வரகு பிஸ்கெட்டு, கேழ்வரகு கேக் போன்ற இனிப்பு வகைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லமெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்து, அதாவது கேழ்வரகு, பனங்கற்கண்டு, பனம் வெல்லம் இதெல்லாமே சேர்வதால் இயற்கையாகவே இந்த ஊட்டச்சத்து கூட்டணி வந்து நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஸோ கேழ்வரகு நன்மைகள் அப்படின்னு ஒற்றை வரியில் நம்ம வந்து சொல்லிட முடியாது. செரிமானத்தை மேம்படுத்துறது, இதய அபாயத்தை குறைக்கிறது, முதுமையை வந்து குறைக்கிறது, நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வைக்கிறது அப்படின்னு முக்கியமான உடல்நல பாதிப்புகளை வந்து உண்டு செய்யக்கூடிய நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ நன்மைகள் தான் காரணமாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து கலோரிகள், சல்ஃபேட்டு, சேச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட், கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது, சோடியம் கிடையாது, கார்போஹைட்ரேட் வந்து 25% தான் இருக்குது, ஃபைபர் 14%, சர்க்கரை 2%, புரதம் 10% தான் இருக்குது. நிறைய நுண்ணூட்ட சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும் இருக்குது. மேலும் கேழ்வரகுல வந்து ஐசோலூசின், ட்ரிப்டோஃபான், வேலின், மெத்தியோனைன் மற்றும் த்ரியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் இருக்குது. இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கேழ்வரகுல இருக்குது. கேழ்வரகுல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், சோடியத்தினுடைய அளவு குறைவுன்றதால அது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. விட்டமின் பி குழுமம் வந்து கேழ்வரகுல இருக்கிறதால ஸோ இது வந்து நமக்கு கால்சியம் சத்தையும் வந்து கொடுத்து எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொண்டு பல நோய்களை குணப்படுத்தி சீசனாக பருவகால தொற்று நோய்கள் எதுவும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.